பாதுகாப்பான கடல் வளம், செழிப்பான இந்தியா பேரணியை தொடங்கி வைத்து அமித்ஷா உரையாற்றி வருகிறார். தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம் தர வேண்டும் எனவும் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம், மத்திய அரசு தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கிறது எனவும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் நம்முடன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நாகராஜன், விரிவான தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய 56வது ஆண்டு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பான கடல் வளம் மற்றும் கடல் பாதுகாப்பு விழிப்புணர்வு சம்பந்தமான சைக்கிள் பேரணி உள்ளிட்டெல்லாம் தொடர்ந்து வைக்கிற பிறகு அவர் விழா சிறப்புரையாற்றினார். அந்த விழா சிறப்புரையில பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. CISF, அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு துறையில மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிகள், கட்டுமான பணிகள், அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான நாரி சக்திக்கான முக்கியத்துவம் என்னென்ன உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில அவர் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி மற்றும் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் மத்திய அரசு எப்படி கொடுத்துட்டு வருது உள்ளிட்ட விஷயங்களை பேசும்போது மாநில அரசினுடைய நிலைப்பாடுகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதுல அவர் பேசிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, குறிப்பா தமிழ் மொழி, கலாச்சாரம், பண்பாடு இந்த பாரதத்தினுடைய மிகப்பெரிய கிரீடமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். CRPF மத்திய அரசு பாதுகாப்பு பணியிடங்களுக்கான தேர்வு தமிழ் மொழி உள்ளிட்ட பல மொழிகள்ல நடைபெறுகிறது. முன்பெல்லாம் ஹிந்தி மொழியில இது நடைபெற்று வருது. அதுக்கப்புறம் பல்வேறு மொழிகள்ல அதற்கான தேர்வுகள் அப்படின்னு நடைபெறக்கூடிய தமிழர்களுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக தமிழ் மொழியிலையும் இந்த தேர்வு நடைபெறுவதா குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழக முதல்வர் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திட்டங்களை செயல்படுத்துகிறார். அதே சமயம் தமிழக முதல்வர் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில வழங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இங்க மும்மொழி கொள்கை உள்ளிட்ட விஷயங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்துல தேசிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத சூழல்ல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் மத்திய அரசுடைய சார்பிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில தமிழ் மொழியை அடிக்கக்கூடிய விதமாக எந்த செயல்பாடுகளும் இல்லை அப்படின்னும், தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கக்கூடிய விதத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிருக்கக்கூடிய நிலையில மாநில அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதையும் ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது தமிழக முதல்வர் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதனால தமிழக முதல்வர் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில வழங்குவதற்கு முயற்சியை மேற்கொள்ளும். அது இன்னும் எளிமையா இருக்கும். பல்வேறு தரப்புல தமிழ் மொழியை மட்டுமே பின்பற்றி தாய்மொழியில கல்வி கற்றுக்கூடிய வரக்கூடியவர்கள் இந்த பொறியியல் மற்றும் மருத்துவம் படிப்புகளை தமிழ் மொழியில கற்றுக்கிறதுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் தமிழ்நாட்டிற்கும் பல்வேறு முக்கியமான திட்டங்களையும் விஷயங்களையும் பண்ணிட்டு வருது. தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு பாடுபட்டு வருது அப்படிங்கறத மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய உரையில இங்க பேசியிருக்கிறாரு. பராசக்தி. தகவலுக்கு நன்றி நாகராஜன். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.